ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, மேங்களூர் ஸ்டைல் பனானா பன் தாங்க செய்ய போகிறோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். வெஜிடபிள் குருமா விட இந்த பண்ணை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் அதை ட்ரை பண்ணலைன்னா சேவ் பண்ணி வச்சுட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கனிஞ்ச வாழைப்பழமாக இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்பூன் கஷ்டமாக இருந்துச்சுன்னா மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது. நான் இன்றைக்கி ஸ்பூனை வச்சு தான் மேஷ் பண்ணுறேன். இது கட்டி இல்லாமல் சாஃப்டாக நல்லா இது மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் செய்ய போகிறேன். 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது கையை வச்சு நல்லா சாஃப்டாக பிசறி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், இதே சரியாக போயிடும். நல்லா பிசறி எடுத்தாச்சு. மாவு மேலே காயாமல் இருக்க லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இது 6 அல்லது 8 மணி நேரம் இதை சோக் பண்ணி எடுக்கணும். அப்படி உங்களுக்கு ஆகலைன்னா ஒரு 15 மினிட்ஸ் வச்சு நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி செய்யலாம். இப்போ இதை சின்ன சின்ன பாலாக பிடிச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதை ஒன்று ஒன்றா நம்ம பூரி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா ரவுண்டாக ஷேப்பாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் வச்சுருங்க. எண்ணெய் காஞ்சதுமே நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் உள்ள. இப்போ 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி உப்பி வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க. இப்போ இது வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மேங்களூர் ஸ்டைல் பன்னு ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த வெஜிடபிள் குருமா சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். அட்டகாசமான மேங்களூர் ஸ்டைல் பன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் உள்ளெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக சாஃப்டாக இருக்கும். இந்த குருமாவோட காம்பினேஷனும் அட்டகாசமாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை. தேங்க்யூ.